அப்புறம் இன்னொன்று வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ். இப்போ நான் என்னோட கோர்ட்டில் நான் சபார்டினேட் ஜட்ஜாக இருக்கிறதுனால ஹெச்எம்ஓபி கேசஸ் நிறைய வரும், டைவர்ஸ் கேசஸ் நிறைய வரும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து நியர்லி 400 to 500 கேசஸ் இருக்குது. டெய்லி 3 to 5 டைவர்ஸ் கேஸு ஃபைல் ஆகும். சேர்த்தி வைக்கணும், இல்லை டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேசஸ் வரும். இதில் வந்து ஒரு 30 to 40% கேசஸ் பார்த்தோம்னா பேசினால் தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். இதில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதாவது பழைய காலத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. அப்புறம் 60-65 வயசில் எங்கள் கிட்டலாம் வருவாங்க. நாங்களாம் கேட்போம், ஏன் இந்த வயசில் வரீங்க? நாங்கள் பொறுத்து 30 வருஷமாக பார்த்துட்டங்க, முடியல. அப்புறம் ஒரே வீட்டில் இருந்துகிட்டே ஒரே ரூமில் இருந்துகிட்டே வருவாங்க. ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே வீட்டிலேருந்து புறப்பட்டு வருவாங்க, கேஸ் நடத்திட்டு மறுபடியும் ஒரே வீட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் மேட்ரிமோனியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்தது வர கணவன் எப்படி, அடுத்த வரும் மனைவி எப்படி நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. அந்த மாதிரி நிகழ்வுகளில் இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம ஆண்கள் பெண்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம எடுத்துட்டோம்னா மனம் அமைதியாகும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்மளுக்கு வரும், குடும்பங்கள் நல்லபடியாக இருக்கும்.